நல்லா இதாகிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன், நல்லா சாப்பிட்டு நல்லா பாருங்கள். இது மாதிரி அம்மனும் நல்லா சாப்பிட்டு வரும் பாருங்கள். இப்போ நான் உருண்டை எடுத்துக்கிறேன். ஸோ இது உருண்டை ஒன்றா பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இங்கே மாவு பிஞ்சு போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டு ஊட்டிக்கலாம். அந்த மாதிரி ஊட்டிங்க. ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் போடணும். ஆயில் போட்டு நல்லா கறி விட்டுட்டு இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம், நல்லாயிருக்கும். அதுவும் டிசைனாக இருக்கும். ஸோ அதுவும் சொல்லி காமிக்கிறேன் எப்படி போடணுன்னு சொல்லி பாருங்கள். இந்த சைடு கட் பண்ணிடணும். ஸோ அதுவும் காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி விட்டுலாம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ சுற்றி விட்டுருங்க, சூப்பராகிடும். ஸோ அப்படியே சுற்றிடும் அது இந்த மாதிரி சுற்றிங்க. ஸோ அழகாக வந்துடும். இதை எடுத்துகிட்டு சரி மெதுவாக போட்டுருவாங்க அதில். ஸோ அவ்வளோதான். அப்படியே சுற்றிடும் தான். ஒரு 2 நிமிஷத்தில் திருப்பிடணும். அதுதான் சாஃப்ட்னஸ் வரும். அப்படியே கொஞ்சம் சுற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் வேகும். வரும்போது ஸோ இந்த மாதிரி போகும்போது இன்னொரு வாட்டி திருப்பினீங்கன்னா சூப்பராக அப்படியே உப்பி வரும். சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்க, திருப்பிடலாம். ஒன்றும் கொஞ்சம் இதாகணும். ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சைடில் கொஞ்சம் அப்படியே சைடில் ஊற்றினீங்கன்னா மேலால் ஊற்றா இது ஓரத்தில் ஊற்றிங்கன்னா அப்படியே கரையிடும். இது அப்படியே திருப்பி. ஸோ பாருங்கள், திருப்பியாச்சு. இப்போ செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த ஒரு ப்ரௌனிஸ் வந்துருச்சு பாருங்கள். லைட்டாக நீங்கள் சுகர் வேணுமா ஆட் பண்ணிங்க. நான் சுகரெல்லாம் ஆட் பண்ணல. கலக்கிறது வந்து நான் உங்களுக்கு காப்பியில் ரெகுலராக நீங்கள் மாவு கலக்குவீங்களா, இது கோதுமை மாவும் மைதாவும் 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மாவு பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள். அந்த சைடு இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுருக்கோம். இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ரோட்டு கடையில் நல்லா ஒரிஜினலாகவே நான் வந்து ரொம்ப சாஃப்டாகவே ரோட்டு கடையில் எப்படி கிடைக்கும் அந்த மாதிரியும் நான் பண்ணுறோம், வீட்டிலேயே பண்ணுறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இதுதான் இந்த ஒரு அப்படியே உப்பு பாருங்கள் விடுங்கும்போது இதுதான் மெயினு. ஸோ உப்பிட்டாலே உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ உள்ளுக்கிட்ட சூப்பராகும். ஸோ இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஓகே நண்பா. ஸோ இதுதான் மேட்ரு. எப்பயுமே மாவு நீங்கள் பிணைஞ்சோன்னா ஒரு 1/2 hour வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெஸ்ட்டு கொடுங்க. அப்போ தான் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த மாவு இருந்தாலும் மைதா மாவு இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக வேணும்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் சுகராக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும், குழந்தைங்களும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணாலும் நாட்டு சக்கரை தண்ணி மாதிரி நீங்கள் அதனால கூட கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. நாட்டு சக்கரை சப்பாத்தி பண்ணணுன்னு சொல்லுங்கள், அதுவும் நான் பண்ணுறேன். ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இந்த மட்டன் கிரேவி வச்சுருக்குறேன். மட்டன் கிரேவி இதோடு வச்சு தான் சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குது அதுவும் மட்டன் கிரேவி. ஸோ அதுவும் அதை ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மட்டன் கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லி மட்டன் கிரேவி. ஸோ இதை வச்சு தான் இப்போ சப்பாத்தி போட்டு சாப்பிட போகிறேன் நண்பா. ஸோ சப்பாத்தி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ வேறு அளவாக சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ சப்பாத்தி போட்டாச்சு பிளேட்டில். ஸோ கிரேவி இப்போ பண்ணி பாருங்கள் நல்லா. அதுவும் இதில் வந்து தக்காளி சாதாரணமாக போடல, இந்த தக்காளி போட்டேன் பேஸ்ட்டு. ஸோ அது விற்பாங்களே. ஸோ அதுவும் பாருங்கள், எலும்பு மட்டன் சூப்பராக இருந்தது. கறியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து இதை பாருங்கள் சப்பாத்தி வேறு லெவலாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கப்பா, சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ நான் டேஸ்ட்டும் பார்த்தேன், செம்ம டேஸ்ட் பாருங்கள். இப்போ சப்பாத்தி இங்கேயும் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், செம்ம சாஃப்ட்டு.
சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த இது. ஸோ சப்பாத்தி பண்ணேன். ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு நண்பா. ஸோ அந்த கிரேவியோடு வச்சு சாப்பிட்டு செம அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த சப்பாத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாகவும் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ சப்பாத்தி சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும் சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு. இதை பிக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. மாவும் இந்த மாவு இங்கே வாங்கினேன் சவுதியில். 10 கிலோ 15 ரியால் தான். ஸோ செம்மையாக இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. மட்டனோடு வச்சு சாப்பிட்டா அதுக்கு மேலே இருந்தது சப்பாத்தி. சூப்பராக இருந்தது சப்பாத்தி செஞ்சது. எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கிரேவியோடு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலு, வேறு மாதிரி சொல்லவே வேண்டாம். செம்ம 100% செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மறக்காமல் அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு நண்பா. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எலும்புலாம் செம்ம டேஸ்ட்டு, செம்ம லெவலாக இருந்தது கிரேவியும். ஸோ நீங்கள் நார்மல் டொமேட்டோ போடுறதுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு, சரியான லெவலாக இருந்தது, வேறு லெவலாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். இப்போது நான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ வேறு லெவலில் இருந்தது சாப்பாடும். இந்த மட்டன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மட்டன் அதுவும் இது இந்த உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன் பொட்டேட்டோ. ஸோ அதோடு செம்ம நல்லா இது இறங்கி பேஸ்ட்டு போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. 100% கரெக்டாக இருந்தது. அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி விட்டுருவோம் அதே மாதிரி. ஸோ இதுதான் அது. ஸோ வேறு லெவலில் வந்தது. ஸோ மறக்காமல் நான் பாருங்கள் எலும்பு எப்பயுமே கறி வாங்கும்போது எலும்போடு கறி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மட்டன், அது இன்னும் சூப்பராகும் கிரேவிக்கு. ஸோ மறக்காமல் அதேமாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.